வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்பெஷலான பகுப்பாய்வு சும்மா சாதாரண தகவல்களை பத்தினது கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எப்பவாச்சும் உங்களுக்கு தோணியிருக்கா? நம்மள அறியாமலேயே நம்ம எப்படி கண்ட்ரோல் செய்யப்படுறோம், எப்படி நம்ம வாழ்க்கை இன்னொருத்தரோட ஸ்கிரிப்ட் படி நடக்குதுங்கிறத உடைச்சு காட்டப் போற ஒரு நேரடியான பவர்ஃபுல்லான பயணம் தான் இது. ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்களுக்குள்ள நீங்களே மிக ஆழமா கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த உலகம் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்ல இந்த உலகத்தோட ரூல்ஸ புரிஞ்சுக்கிட்டு அதை நான் சரியா பயன்படுத்திக்க பழகிட்டேனா? இந்த ஒரு ஒற்றை கேள்விதான், ஆமா, இந்த ஒரே ஒரு கேள்விதான் உங்க பழைய அமைதியான வாழ்க்கைக்கும் இனிமேல் நீங்க வாழப்போற அந்த புதிய விழிப்புணர்வடைந்த வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய எல்லைக்கோடு. பகுதி 1. சமூகம் கொடுத்த கதாபாத்திரம். முதல்ல நாம ஒரு கசப்பான உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க முக்காவாசி பேர் அவங்க வாழ்க்கைய வாழலங்க. நல்லா படி, எந்த கேள்வியும் கேட்காம காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை செய் அப்படின்னு யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் பலரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஊழியன், அமைதியான குடிமகன், அப்புறம் ரொம்பவே கட்டுப்பாடான ஒரு மனிதன். கேட்க ரொம்ப சேஃபா பாதுகாப்பா தெரியுதில்ல. ஆனா நீங்க எப்பவுமே உண்மையான அதிகாரத்தோட மையத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப நுட்பமா டிசைன் செய்யப்பட்ட ரோல்ஸ் தான் இதெல்லாம். இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேஃபா ஃபீல் ஆகலாம். ஆனா நிச்சயமா உங்ககிட்ட எந்த பவரும் இருக்காது. பகுதி 2. உணர்ச்சிகள் அல்ல, நலன்கள். நிறைய பேர் ஏத்துக்க தயங்குற ஒரு கொடூரமான ரியாலிட்டி இதுதான். இந்த உலகம் உணர்ச்சிகளால இயங்குறது கிடையாது. அது வெறும் லாபத்தாலேயும் சுயநலத்தாலேயும் மட்டுமே இயங்குது. நாம மனுஷங்க அழகான வார்த்தைகளுக்கும் இமோஷன்ஸ்க்கும் ஈஸியா மயங்கிடுவோம். ஆனா சிஸ்டம்ஸ், அது எப்பவுமே லாபத்தை மட்டுமே அடிப்படையா வச்சுதான் இயங்கும். ஒரு கம்பெனில 20 வருஷமா ரத்த சிந்தி உழைச்ச ஒருத்தரை எடுத்துக்கோங்க. அவரு உடம்பு சரியில்லாம வேலையை விட்டார்னா அடுத்த சில வாரத்திலேயே எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம அந்த இடத்துக்கு வேற ஒருத்தரை உட்கார வச்சிடுவாங்க. நீங்க எவ்வளோதான் நேர்மையா இருந்தாலும் அந்த சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சக மனுஷன் கிடையாது, வெறும் ஒரு ரீசோர்ஸ், அவ்வளவுதான். சோ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் எமோஷனல் ஆகிறத நிறுத்திட்டு கொஞ்சம் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களை சுத்தி இருக்கிற சூழலை கவனிங்க. உங்களை யார் வெறும் கருவியா யூஸ் பண்றாங்க, நீங்க வளர விடாம தடுக்கிறது யாரு, எந்தெந்த உறவுகள் உங்க எனர்ஜியை மெதுவா கொண்டுட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க விட தேட ஆரம்பிக்கும் போதுதான் உங்க உண்மையான கேம் ஆரம்பமாகுது. பகுதி 3. நேரமே மிகப்பெரிய சொத்து. உண்மையான அதிகாரத்தை தேடுற யாருக்கா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் பணம் இல்லைங்க, நேரம் மட்டும்தான். பணத்தை கூட இழந்துட்டா திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஆனா வீணான ஒரு நொடி நேரம், நோ வே, அது ஒருபோதும் திரும்பி வராது. அதனாலதான் ஒரு உண்மையான ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது ஒரு வியூகவாதி, தன் கவனத்தை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா பாதுகாப்பான். ஏன்னா உங்க கவனம் எங்க போகுதோ அங்கதான் உங்க சக்தியும் பாயுது. இத மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. ஆனா சாதாரண ஆட்கள் என்ன பண்றாங்க? மணிக்கணக்கா சோஷியல் மீடியால டூம் ஸ்க்ரோலிங் பண்றது, முகம் தெரியாத யாரோ ஒருத்தர்கிட்ட கீபோர்டு வாரியரா சண்டை போடுறதுன்னு அவங்க நேரத்தை அவங்களே கொன்னுட்டு இருக்காங்க. முடிவே இல்லாத என்டர்டெயின்மெண்ட், மத்தவங்க கூட தேவையில்லாம நம்மள கம்பேர் பண்ணிக்கிறது, அவங்க வாழ்க்கைய வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம வாழ்க்கையே மறந்துடுறது. ஆக்சுவலா இதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட் பண்றது கிடையாது. இது எல்லாமே ஒரு ஆழமான மன அடிமைத்தனத்தோட தெளிவான அறிகுறிகள். அப்போ ஒரு உண்மையான வியூகவாதி இந்த உலகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? அவன் எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி நேரத்தை வீணடிக்க மாட்டான். ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையும் ஒரு மேப் மாதிரி ரொம்ப கிளியரா படிச்சுடுவான். யார் நமக்கு ஹெல்ப் பண்ண போறா, யார் நம்மள தடுக்க நினைக்கிறா, யாரு வெறும் பேக்ரவுண்ட் நாய்ஸ், யாரு நமக்கு ஒரு உண்மையான வாய்ப்பா இருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு அசைவையும் அவர் ரொம்ப ஆக்யூரேட்டா கால்குலேட் பண்ணுவான். பகுதி 4. தனிமையின் வனிமன். அதிகாரத்தை நோக்கி நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த விலை என்ன தெரியுமா? தனிமை. நிக்கோலா டெஸ்லா மாதிரி மிகப்பெரிய ஆட்கள் எடுத்துக்கோங்க. அவங்க சிந்தனையை ஷார்ப்பா வச்சுக்கவும், பிரம்மாண்டமான படைப்புகளை உருவாக்கவும், கூட்டத்தோட சத்தத்திலிருந்து விலகி தனிமையை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா கூட்டம் ஒருபோதும் உங்களை மேல தூக்கி விடாது. அது உங்களை எப்பவுமே ஒரு ஆவரேஜ் மனுஷனாவே வச்சிருக்க தான் ட்ரை பண்ணும். நீங்க ஒரு கழுகா மாற விரும்புனா கோழிகளோட அங்கீகாரத்தை இழக்க தயாராக இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ கடுமையான ஆனா மறுக்க முடியாத ஒரு உருவகம். நீங்க உயரே பறக்க நினைக்கும்போது கீழே இருக்கிறவங்களோட விமர்சனங்களையும் அவங்களோட சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளையும் நீங்க கண்டிப்பா தூக்கி போட்டுட்டு தான் ஆகணும். பகுதி 5. பயத்தை உடைத்தெறி. சரி, நாம கழுகா மாறணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா நம்மள தடுக்கிறது எது? ஒருத்தர் தோத்து போறதுக்கு காரணம் அவங்க கிட்ட திறமை இல்லாதது கிடையாது. கண்ணுக்கு தெரியாத 3 சங்கிலிகள் தான் அவங்கள வாழ்நாள் முழுக்க கட்டி போட்டு வைக்குது. அது என்னன்னா,
நாம நிராகரிக்கப்படுவோங்கிற பயம் 33%, தனிமைப்படுத்தப்படுவோங்கிற பயம் 33%, அப்புறம் மத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற பயம் 34%. இந்த 3 விஷயங்கள் தான் உங்களை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க விடாம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு. ஆனா உண்மையான அதிகாரம் எங்க இருக்கு தெரியுமா? நீங்க எந்த விஷயத்த பார்த்து பயப்படுறீங்களோ அந்த பயத்தோட மறுபக்கத்துல தான் அது காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சேஃபா எந்த ரிஸ்க்கும் எடுக்காம வாழ்ந்த யாரையுமே வரலாறு ஞாபகம் வச்சுக்காதுங்க. தங்களுக்கான பயத்தை உடைச்சு சங்கிலிகளை தகர்த்துட்டு புது பாதையை உருவாக்குனவங்கள மட்டுமே இந்த உலகம் எப்பவுமே கொண்டாடும். இறுதி பகுதி, உண்மையான அதிகாரம். இதுவரைக்கும் நாம நம்பிட்டு இருந்த பல மாயைகளை உடைச்சிட்டோம். இனி இதுதான் உங்க புது வாழ்க்கைக்கான பிரகடனம். யாருடைய பெர்மிஷனுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கான கதவுகளை நீங்களே உருவாக்குங்க. உலகம் உங்களை கவனிக்கணும்னு காத்துட்டு இருக்க வேண்டாம். நீங்களே அந்த நிகழ்வுகளை உருவாக்குங்க. உங்களை யாராலையும் இக்னோர் பண்ணவே முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தரா மாறுங்க. உங்க பழைய அடையாளத்தை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த பாதையில யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உங்களை உங்க வாழ்க்கைக்கே முழுமையான எஜமானனா மாத்துற உண்மையான சுதந்திரத்துக்கான ஒரே வழி இது மட்டும்தான். இந்த பகுப்பாய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறேன். டெய்லி உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது. நீங்க உங்க வாழ்க்கைய உண்மையாவே இயக்குறீங்களா, இல்ல வேற யாரோ டிசைன் பண்ண ஒரு சிஸ்டம்குள்ள வெறும் ஒரு சக்கரமா சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க யோசிக்கிற விஷயங்கள் உண்மையாவே உங்களோடது தானா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.